ஜோதி 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 சுயம். ஜோதி 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 சுயம். ஜோதி 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 பரம். ஜோதி 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 பரம். ஜோதி 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 அருள். ஜோதி 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 அருள். ஜோதி 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 சிவம். ஜோதி 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 சிவம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அறவழி அந்தணன் அறவழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். அறவழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு பிறவழி நீந்தல் அரிது அப்படின்றார். அந்த அறவழி அப்படின்னு சொன்னா அறக்கடவுள். அறக்கடவுளை நாம் அடையாவிட்டால், அறக்கடவுள் என்று சொல்லக்கூடிய பரம்பொருள், அந்த பரம்பொருளை நாம் அடையாவிட்டால் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு கடினம் அப்படின்றார். அது மட்டும் அல்லாமல் பிறருக்கு பொருள் கொடுக்க இரக்க குணம், பொருள் கொடுத்து உதவுவது, பிற எல்லா உயிர்களுக்கும் நட்பாக இருப்பது, இவர்கள் மட்டும்தான் அறக்கடவுளாகிய பரம்பொருளை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவ பெருந்தகை. அதான் ஈசன் பரமன் எல்லாமே அவர் தான். அது மட்டும் அல்லாம பிரம்மா விஷ்ணு எல்லாமே ஈசன் தான். அவரால் முடியாதனால சில பதவிகளை சிலரை நியமிச்சு கொடுக்குறாரு. அவர்தான் உருவமாக வருகிறார். அவரே 3 அவதாரங்களாக வருகிறார். பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் இந்த பூமியை வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு தகுந்த வேலைகளை கொடுக்கிறார். படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு. அதனால அந்த ஈசனை நினைத்தால் யம பயம் இருக்காது அப்படின்றார். ஈசனை நினைத்தால் யம பயம் இருக்காது. சதா சர்வ காலமும் எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த முக்கண்ணில் சிந்தனை வைக்க வேண்டும் அப்படின்றதான் வள்ளுவ பெருந்தகை சொல்றார். அப்ப இந்த அறக்கடவுளை அடைவதற்கு மிகவும் சுலபமான வழிதான் சொல்றார். அந்த யமனே உங்ககிட்ட வரமாட்டான். அறக்கடவுளை நீங்க அடையும் போது வாசி உங்களுக்கு கட்டுப்படும். வாசி கட்டுப்பட்டால் பஞ்சபூதங்களும் ஒடுங்கும். நினைவற்ற நிலை, எந்த நினைவும் இருக்காது அப்படின்னு சொல்றார். அதான் ஈசா ஈசா ஈசநாமம் சொல்லடா. ஈசா ஈசா ஈசநாமம் சொல்லப்பா. ஈசநாமம் சொன்னாலே யம பயம் ஏதப்பா. ஈசநாமம் சொன்னாலே யம பயம் ஏதப்பா. யமம் பொல்லாதவன் எங்களை விடவே மாட்டான். அந்த ஈசநாமம் சொன்னாலே தொடவே மாட்டான். என்ன சொல்றாங்க? யமம் பொல்லாதவன் எங்களை விடவே மாட்டான். அந்த ஈசன் குடியிருக்கக்கூடிய முக்கணிலே சிந்தனை வைத்தால் அவன் தொடவே மாட்டான் அப்படின்னு சொல்றார். அந்த ஈசநாமத்தை சொன்னாலே தொட மாட்டானா. சிவ 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 சிவன் சொல்லடா. என்ன சொல்றாரு? சிவ 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 சிவன் சொல்லுங்கப்பா அப்படின்றார். சிவ 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 என்று சொல்லப்பா. சிவ சிவ என்றாலே யமபயம் ஏதப்பா. சிவ சிவ என்றாலே யமபயம் ஏதப்பா. யமம் பொல்லாதவன் எங்களை விடவே மாட்டான். அந்த சிவ சிவ என்றாலே தொடவே மாட்டான்.
அந்த சிவ சிவ என்றாலே தொடவே மாட்டான் அப்படின்றார். சிவ சிவ என்று சிந்திச்சாலே சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னார். இந்த சிவன்ற எழுத்து முக்கியமான நல்ல மந்திரம். சிவ சிவ சிவன்னால சொன்னாலே நீங்கள் எல்லா துன்பங்களிலிருந்து வெளிவரலாம். சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு உபாயம் அதுவே, அதான் உபாயம் அப்படின்றார். அப்போ சிற்சபை 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 என்று சொல்லப்பா, சிற்சபை 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 என்று சொல்லப்பா. சிற்சபை என்றாலே யமபயம் ஏதப்பா, சிற்சபை என்றாலே யமபயம் ஏதப்பா. யமம் கொள்ளாதவன் எங்களை விடவே மாட்டான், அந்த சிற்சபையை நினைத்தாலே தொடவே மாட்டான், அந்த சிற்சபையை நினைத்தாலே தொடவே மாட்டான். இவர் என்ன சொல்றாரு? இந்த சிற்சபின் கண்ணே மனதை வைக்கின்ற பொழுது காலன் உங்களை நெருங்க மாட்டான் அப்படின்றார். ஏன்னா இதெல்லாம் ஒரு மந்திரம், இது சாதாரண ஒரு இது கிடையாது, மந்திரம். அந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது சிவாய நம என்று எத்தனையோ பேர் உச்சரித்தார்கள், உச்சரிப்பு செய்து கொண்டே இருந்தார்கள், காலனை வென்றார்கள். இறைவனே வந்து காலனை கொன்றான் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். எப்படியோ தன்னுடைய பக்தர்களை காலன் நெருங்கும் போது இறைவனே வந்து காலனை கொன்றான், அடித்தான், உதைத்தான், படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதனால வள்ளல் பெருமான் வந்து இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டார். பற்றி கொண்டதுனாலே அநேக சித்து விளையாடுகளை ஆடினார். சித்து ஆடினால் அற்புதங்களை செய்து காண்பித்தார். பன்ருட்டி அருகே தொரப்பாடி என்ற ஊர்ல குமர கோவில் இருக்கிறது, முருகனுடைய கோவில். அந்த குமர கோயிலுக்கு அந்த ஊர் மக்கள் வள்ளல் பெருமானை தயவு கூர்ந்து நீங்கள் எங்கள் ஊருக்கு வர வேண்டும், உங்கள் திருபாலம் அந்த மண்ணிலே பட வேண்டும், உங்கள் திருவடி பட வேண்டும் அப்படி என்று கேட்டுக்கொண்டார்கள். இதை ஏற்றுக்கொண்ட வள்ளல் பெருமான் பன்ருட்டி அருகே உள்ள தொரப்பாடி குமர கோயிலுக்கு வந்தார். அங்கே வந்தவுடனே அந்த ஊர் மக்கள், ஐயா எங்களுக்கு எங்கள் பகுதியிலே ஆனக்கால் நோய் அதிகமாக இருக்கிறது, அந்த ஆனக்கால் நோய் தீர்வதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது அவரை உற்று நோக்கி பார்த்து சரி என்று சொல்லி திருநீர் எடுத்து அந்த குமர கோவில் குளத்திலே அந்த கிணத்திலே திருநீர் இட்டார். அதன் பிறகு அந்த ஊர் மக்கள், ஐயா எங்களுடைய கிணத்திலே தண்ணீர் வற்றுகிறது, தண்ணீர் வற்றுகின்ற காலத்தில் எங்களுக்கு குடி தண்ணீர் கூட இல்லாமல் போய்விடும் அப்படி என்று கேட்டுக்கொண்டதுனாலே வாடிய பயிரை கண்டபோது வாடியவர், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் பசித்தோரை பார்த்து இளைத்தவர். அதனால குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் அப்படின்னார். எல்லோரும் ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்தாங்க. இவ்வளோ தண்ணி வேண்டாம், ஒரு சொம்பு தண்ணி மட்டும் போதும், தண்ணி பற்றாக்குறை என்று சொல்கிறீர்கள், தண்ணியை அதிகப்படியாக செலவு செய்ய வேண்டாம், ஒரு சொம்பு தண்ணீர் இருந்தாலே போதும் அப்படின்னார். அப்புறம் ஒரு சொம்பு கொண்டாந்து கொடுத்தாங்க. என்னுடைய பாதத்திலே அந்த தண்ணீரை கொட்டுங்கள் அப்படின்னார். பாதத்தில் கொட்டினாங்க. அதன் பிறகு அவர் புறப்பட்டு சென்று விட்டார். அன்று இரவு சரியான மழைனா பயிர்களுக்கு மக்களுக்கு தேவையான மழை. அந்த மழை
பெய்த பிறகு கிணத்திலே 2 அடி தண்ணீர் ஏறிவிட்டது. மக்களுக்கு குடிநீர் பஞ்சம் தீர்ந்தது. ஏன்னா அந்த காலத்தில் போர் கிடையாது, இப்பெல்லாம் நவீன போர் இருக்கு. அப்போ நவீன போர் கிடையாது. அதனால கிணத்து தண்ணி, குளத்து தண்ணி, ஏரி தண்ணி தான் மக்கள் சாப்பிட வேண்டும். கிணத்தையும் ஏரியும் குளத்தையும் தான் நம்பியிருந்தாங்க. அதனால் அந்த தண்ணி வற்றாத இதுவரையில் அந்த ஊரில் தண்ணீர் சுமார் ஒரு 20 அடியிலே தண்ணி, 17 அடியில் தண்ணி இன்னமும் இருந்து கொண்டிருக்குது. பெருமான் சென்ற காலங்களில் இருந்து இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட 1 கிலோமீட்டரு, ஒரு 2 கிலோமீட்டர் அளவில் மட்டும் அந்த தண்ணீர் கிடைக்குது அந்த பகுதியில். மற்ற இடங்களில் கிடையாது. அவங்க கேட்டுக்கொண்ட இடங்களில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவில் அங்கே உள்ள மக்களுக்கு அந்த நீர்த்தார கெடிலம் நதிக்கரை வரைக்கும் போகுது. அந்த நீர் மட்டம் இன்றும் தண்ணீர் தாகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் முதல்ல திருக்குறள் பாட வகுப்பு நடத்தியவர் வள்ளல் பெருமான். தமிழ்நாட்டிலே முத திருக்குறள் பாட வகுப்பு நடத்தினவர் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் தன்னுடைய அணுக தொண்டராகிய தொழுதூர் வேலாயுதம் முதலியாரை அழைத்து, வேலாயுதம், இந்த குழந்தைகளுக்கு திருக்குறள் பாட வகுப்பு நடத்துங்கள். என்ன அப்பயே நல்லா படித்த ஒரு வேலாயுதம். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்தவர், இலக்கணம் படித்தவர், தமிழில் பெரிய பண்டிதர். அவரை கூப்பிட்டு நடத்த சொன்னார். அப்படி நடத்துகின்ற காலங்களிலே அவர் ஒரு 3 மாத காலம் நடத்திட்டு இருக்கார். அதில் ஒரு மாணவன் ஐயா, 3 மாத காலமாக எங்களுக்கு திருக்குறள் பாட வகுப்பு நடத்துகிறார் சுவாமி வேலாயுத முதலியார். ஆனால் எங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கிறது. அவர் நடத்துகின்ற பாடம் எங்களுக்கு புரியவில்லை, தெளிவடையவில்லை. தாங்களே பாடத்தை நடத்தினால் நன்றாக இருக்கும் அப்படி என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியா, சரி அப்படின்னா அந்த முண்ட புலவரை கூப்பிட்டு வா அப்படின்னார். முண்டம் சொன்னா கொழுக்கட்டைக்கு பேர் முண்டன்னு சொல்லுவாங்க. கொழுக்கட்டைக்கு கால் இருக்காது, தலை இருக்காது, அதுதான் முண்டன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கொழுக்கட்டைன்னு சொல்றாரு. அவர் அது வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எப்பேற்பட்ட சாதுக்களாக இருந்தாலும் அம்மா அப்பாவுடைய முன்னோர், நம்ம தாத்தாவுடைய 4 தாத்தாவுடைய சீன்ஸு நமக்கு கொண்டே இருக்கும். அம்மா மூலமாகவும் அப்பா மூலமாகவும் அந்த சீன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நாம் சாதுக்களாக இருந்தாலும் ஏக காலத்தில் ஏப்பம் வருவது போல அந்த கோபமானது வரும். அந்த பிள்ளைகள் சொன்னதை கேட்டு இந்த தமிழ் புலவர், தமிழ் பண்டிதர் இதுக்கு தெளிவில்லாம பாடம் நடத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த முண்ட புலவரை அழைத்து வா அப்படின்னார். அதை சொன்னதை சொல்லுமா கிளிப்பிள்ளைன்னுவாங்க, சொன்னதை திருப்பி சொல்லும் அப்படியே. அதுபோல அந்த மாணவன் தொழுதூர் வேலாயுதத்திட போய் சென்று, ஐயா, வள்ளல் பெருமான் தங்களை அந்த முண்ட புலவனை அழைத்து வா என்று சொன்னார் அப்படின்னு சொன்னான். அப்படியா, சாமி கோபமாயிட்டாரா? என்ன காரணம்? இது ஒன்றும் புரியலையே, என்ன அது அப்படின்னு அவருக்கு கை காலெல்லாம் நடுக்கி ரொம்ப அங்கேயே பயப்படுறார். கையை கட்டி கொண்டார். அப்படி கையை கட்டிக்கிட்டு வரார். ஐயா, என்னை அழைத்தீர்களாமே அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்கும்போது, ஆமாம் சொல்லுங்கானும் அப்படின்னார். சாமி, நீங்கள் தான் என்னை அழைத்தீர்கள், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். நடுங்கி ஓரமாக நின்று கேட்கின்றார். அப்போது வள்ளல் பெருமான் சொன்னார்,
நமக்கு தெரிந்த அளவு எல்லாருக்கும் தெரிந்திருக்காது. நாம் இருக்கின்ற இடம் வேற. பரம்பொருளாகிய இறைவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். நமக்கு பரத்திலிருந்து நமக்கு இறைவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். பரத்திலிருந்து காற்று மூலமாக நமது நாசியின் மூலமாக நம் உடலுக்கு சென்று அங்கிருந்து நமக்கு பேசுவதற்கு ஒரு எழுத்து கூட தவறாமல் பேசுவதற்கு அறக்கடவுளாகிய பரம்பொருள் நமக்கு அங்கிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தரம் வேறு. எதையுமே அறியாத பிள்ளைகளுக்கு அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவருடைய முகங்களை பார்த்து அந்த முகங்களுக்கு அவர் என்ன படித்திருக்கிறாங்க அந்த தரத்துக்கு ஏற்றபடி நாம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்படி இருந்த தொழுதூர் வேலாயுதம், சரி சாமி, அவருடைய தரத்துக்கு தகுந்த மாதிரியே நான் பாடம் நடத்துகிறேன் சாமி, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பூங்காணும் அப்படின்னார். போப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓன் தரத்திலே நீ பாடம் நடத்திட்டு இருக்க. சின்ன பிள்ளைங்களுக்கு ஓன் தரத்தில் நடத்தினா அது தெரியுமா? அதனுடைய தரத்தில் சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு வேலாயுத முதலியார் அருமையாக பாடம் நடத்தினார். எப்படின்னு கேட்டால், பரத்திலிருந்து அருளை கொண்டு வந்து அவருடைய சிரசில் இறக்கிட்டார். வள்ளல் பெருமான் பரத்திலிருந்து அருளை கொண்டு வந்து அவருடைய சிரசில் இறக்கிட்டார். அது பிறகு அவர் நல்லா பேசுறார். ஏன்னா ஒரு முறை வெள்ளையர்கள் வந்தாங்க, ஆங்கிலேயர்கள். அவர் என்ன படிக்க தெரியாதவர், நம்ம இங்கிலீஷில் வந்து கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாரா? அவரை இந்த சாது இன்னைக்கு சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு வந்தாங்க. அவங்க தரவச்சாலைக்கு வரும் முன்னே அந்த 88 ஏக்கர் 84 ஏக்கர் அந்த பெருவெளிக்கு வருகின்ற பொழுது இவர் தெரிந்து கொண்டார். எந்த நிலையில் இவர்கள் வருகிறார்கள் அப்படின்றது தெரிந்து கொண்டார். அதை தெரிந்த பெருமான் வேலாயுதமலையார், இங்கே வெள்ளையர்கள் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்க வருகிறார்கள், நீங்கள் உன்னுடைய மகனாகிய அந்த சிறுவனை இங்கே நேரத்தில் அழைத்து வா அப்படின்னார். உடனே வேலாயுதமலையார் அவருடைய பிள்ளையை அழைத்து வந்து சாமியினுடைய அருகில் நிறுத்தினார். உடனே வந்தாங்க வெள்ளையர்கள். வெள்ளையர்கள் வரும்போது என்ன கேட்க போறீங்க அப்படின்னாரு. அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. சார், அப்படியா, நீ கேட்குற கேள்விக்கு இந்த நான் பதில் சொல்லக்கூடாது, இந்த 5 வயது சிறுவன் உனக்கு பதில் சொல்லுவான் அப்படின்னு. அதே போல் அந்த 5 வயசு பிள்ளைய என்ன பண்ணார், கையை அப்படி பிடிச்சார். கையை பிடிச்சிக்கிட்டு பேசுப்பா அப்படின்னார். அந்த வெள்ளையர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லாம் அனைத்துக்கும் பதில் கொடுத்தார் அந்த சிறுவன். 5 வயது சிறுவன் ஆங்கிலத்திலே தெளிவாக பேசுகிறார் அப்படின்னு நினைத்த போது வெள்ளையர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். இப்படியும் ஒரு ஞானி, எளிமையான ஒரு ஞானி இருக்கின்றார் அப்படி என்று சொல்லி, சாமி சாரி அப்படின்னாங்க. அவன் தம்பி சொன்னானா, மன்னிக்கிறோம் அப்படின்னானா தம்பி. அவங்க சாரி கேட்ட உடனே மன்னிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அப்போ ஒரு 5 வயசு சிறுவனையே சரளமாக ஆங்கிலத்திலே பேச வைத்தவர் வள்ளல் பெருமான். சரளமாக, கொஞ்சம் கூட தங்கு தடை இல்லாமல். இன்று பெரிய பெரிய பட்டதாரிகள் கூட ஆங்கிலத்தில் சரியாக பேச முடியாது. ஏன்னா ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆங்கிலம் வேற. ஆங்கிலேயர்கள் பேசுவது இழுப்போம், ஷாரி அப்படின்னு அப்படி இழுப்போம், இஷ்ன்னு உள்ள ஒரு சத்தம் வரும். அவங்க பேச வந்து மாதிரி இருக்கும். அந்த ஆங்கிலம் வேற, இந்த ஆங்கிலம் வேற. அந்த ஆங்கிலத்துக்கு ஈடு கொடுத்து அதே போல ஒரு சிறுவனை பேச வைத்து அவர்களை வியப்படைய செய்தவர் வள்ளல் பெருமான்.
அவர்கள் வியந்து போனார்கள். ஒரு நாள் தொழுதூர் வேலாயுதம் பெருமானிடத்திலே நாம் ஒரு நல்ல பேரை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதி அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்து, இது சரி பாருங்கள், இது ஒரு புலவர் எழுதியது அப்படின்னு சொன்னார். அந்த காகிதத்தை வாங்கிய உடனே படிக்க கூட இல்லையா, கையில் வச்சுக்கிட்டே சொன்னாராம், இது ஒரு கத்துக்குட்டி புலவன் எழுதியது அப்படின்னு சொன்னாராம். இப்போ தொழுதூர் வேலாயத்துக்கு ரொம்ப நடுக்கம் கண்டு போச்சான். அதை பிரித்து அந்த படிக்காமலே இது ஒரு கத்துக்குட்டி புலவன் எழுதியதுன்னு சொல்லிவிட்டாரே சொல்லி அந்நாள் முதல் பெருமானிடத்தில் அடக்கமாக நடந்து கொண்ட அணுகு தொண்டர் யாருன்னு கேட்டால் தொழுதூர் வேலாயுதம் தான். பெருமான் என்ன செஞ்சார், ஒரு நாள் அனைத்து அணுக தொண்டர்களையும் கூப்பிட்டு வர சொன்னார். வேலூர் சண்முகம் பிள்ளை, பாண்டிச்சேரி வேலு முதலியார், இருக்க ரத்ன பிள்ளை, இவங்களெல்லாம் சுந்தரம் பிள்ளை, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வர சொல்கிறார். எல்லோரும் வந்தாங்க. வந்த உடனே அவர்களை எல்லா இடத்துலையும் சொல்கிறார், அணுக தொண்டர்களே, என்னுடைய உயிரினும் மேலானவர்கள், என்னுடைய இதயத்தில் இருப்பவர்கள், உங்களை என்னுடைய இதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. நான் கூறும் கருத்துக்களை நீங்கள் உன்னிப்பாக கேட்க வேண்டும் அப்படின்னார். உன்னிப்பாக கேட்கணும்னா எதையும் எந்த சிந்தனையும் நினைக்காம கேட்கறது உன்னிப்பாக. நான் வடலூரிலே ஏன் சத்திய ஞான சபையை கட்டினேன் என்பதை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏதோ சாமி கட்டினாரு, ஏதோ ஜோதிபாக சொன்னார் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. என்னை போல் நீங்கள் வர வேண்டுமானால் அந்த ஜோதியை, அந்த கண்ணாடியில் தெரிகின்ற ஜோதியை 7 திரைகளை நீக்கிய பிறகு தெரியும். முதல் திரையாகிய பச்சை திரையை பரவொளி அதனை அச்சுரமறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அப்போ பச்சை திரை தான் முதல்ல நம்மளை மறைத்து கொண்டு இருக்கும். அந்த திரையால் தான் நமக்கு அறக்கடவுளாகிய பரம்பொருளை நாம் உணர முடியவில்லை. திரைகள் விலகிய பின்புதான் அறக்கடவுளாகிய பரம்பொருளை நாம் உணர முடியும். இந்த காற்றின் மூலமாக நம்ம சுவாசத்திலே கலந்து, நம் ஊனிலே கலந்து, நம் உயிரிலே கலந்து, நம்முடைய சிற்சபையிலே பேச ஆரம்பிப்பார் அறக்கடவுளாகிய பரம்பொருள். அதற்காக தான் இந்த ஜோதி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி என்பதுதான் 7 திரைகளை நீக்கினேன். கரையுமா மாயை கரும்பெரும் திரையால் அரசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்றார். மாயை என்ன சொல்றாரு, மாயன்னா சாதா, இது மாமாயன்றார். கரையுமா மாயை, இந்த கருப்பு திரையால் அரசது மறைக்கும் இறைவனுடைய அருளை நாம் உணர முடியாது, மறைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, பேரூர் நீல பெருந்திரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்றார். இந்த உயிரே இந்த திரைகள் தான் மறைத்து நாம் மேல்நிலைக்கு செல்ல முடியாம இந்த உயிரானது உடலை விட்டு பிரிகிறது அப்படின்னு சொல்றார். பேரூர் நீல தெரியும் அவர் சொல்றார். பேரூர் நீல பெருந்திரையாது, சின்ன திரை சொல்றது, அது பெருந்திரைன்றார். பெருந்திரையால் ஆறுயிர் மறைக்கும் அப்படின்றார். அப்போதான் நம்ம இந்த உயிரை மறைச்சிட்டு இருக்கு, நம்முடைய ஆன்மாவை மறைச்சிட்டு இருக்கு, நம்முடைய பிதாவை பதியை மறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். முக்கணிலே இருக்கக்கூடிய இந்த பரம்பொருளை இதெல்லாம் மறைக்குதுன்னு சொல்றார். இறைவனுடைய அருளை நாம் பெறுவதற்கு இதுதான் தடைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார்.
பச்சைத்திரை அதனால் பச்சைத்திரையால் பறவெளியை அந்த பறவெளி அதனை அச்சுரம் மறைக்குதுன்ற பறவெளியை அச்சுரம் மறைக்குது பச்சைத்திரை அப்படின்ற. அப்புறம் செம்மைத்திரையால் சித்தூர் வெளியை இந்த செம்மைத்திரை சிவப்பு கலர் திரையை இந்த சித்துருவா இருக்கக்கூடிய இறைவனுடைய வெளிக்குள் வெளிக்காட்டினவங்க அந்த வெளியை மறைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பொன்மை திரையால் பொருளொரு வெளியை பொருளொளி வெளினா பொருள்னா இந்த இருக்கிற பொருள் கிடையாது, இறைவனுடைய அருள் பொருள். அந்த பொருள் வெளியை மறைக்கிறது அப்படின்னு சொல்றார். வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை மெய்ப்பதி எங்க நம்முடைய மெய்ப்பதியானவர் பைதி உள்ள இருக்கிறார். மெய்ப்பதி அந்த வெளியை மறைத்து கொண்டிருக்கிறது, மெய்ப்பதியினுடைய வெளியை மறைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அவர் என்ன சொல்றார், கலப்பு திரை நிறைய கலந்துருக்குது எல்லா திரையும் சொல்றாரு. கலப்பு திரையால் கருதும் அனுபவங்களை, அதாவது இந்த திரையெல்லாம் இருந்தால் நமக்கு அனுபவம் எப்படி வரும்? சொல்லி கேட்கறது வேற அனுபவம், இறைவனே சொல்றது தான் உண்மையான அனுபவம். இறைவனே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது தான் உண்மையான அனுபவம். அதுதான் நிலையாக நிற்கும். அந்த வார்த்தைகளை தான் மக்களுக்கு மனதில் போய் பதியும். இறைவன் சொன்னால்தான் நாம் பார்த்து சொல்கிறோம், கேட்டு சொல்கிறோம். அதான் சொல்றாரு, கலப்பு திரையால் கருதும் அனுபவங்களை அளப்புறம் மறைக்கும் அற்பெருஞ்சோதி. எதையும் கருத முடியல இந்த கலப்பு திரையால அப்படின்னு சொல்றாரு. விடிய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடற்புறம் மறைக்கும் அற்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாரு. தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திரம் மறைக்கும் அற்பெருஞ்சோதின்ற. தத்துவ நிலை, இந்த தத்துவம்னா 96 தத்துவம் இருக்குது. 96 தத்துவங்களையும் கடந்து வந்தாதான். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம் தத்துவா தீத மேல்நிலையில் அப்படின்னு. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம் தத்துவா தீத மேல்நிலைன்னு. அப்ப தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் மறைக்குதான். தனித்தனி திரையால் அத்திரம் மறைக்கும் அற்பெருஞ்சோதி அப்படின்ற. தத்துவ நிலைகளையும் தனித்தனியாக மறைக்குதான். 16 தத்துவம் இருக்குது, 12 தத்துவம் இருக்குது, 36 தத்துவம் இருக்குது. இந்த தத்துவங்களை தனித்தனியாக மறைக்குதான். இந்த இடத்துல சொல்றாரு, ஏதோ என்னுடைய கருத்துக்கு எட்டிவார் சொல்றாரு. திரை மரப்பெல்லாம் தீர்த்து ஆங்கே எங்க எல்லா திரையும் விலகிட்டாரு. திரை மரபெல்லாம் தீர்த்து ஆங்கே அரசுர காட்டும் அற்பெருஞ்சோதிட்டார். பதப்பா திரையெல்லாம் நீங்கிச்சு, இனிமேதான் நீங்க சொல்வது அனைத்தும் பலிக்கும், சொல் அனைத்தும் பலிக்கும் மகனே அப்படின்றார். நீங்க சொல்வது பலிக்கக்கூடியது, திரை மரபெல்லாம் நீங்கி போச்சு. திரை மரபெல்லாம் தீர்த்து ஆங்கே அரசுர காட்டும். அப்பதான் நேரம் நாம் இறைவனை அந்த பரம்பொருளை உணர முடியும் அப்படின்றார். தோற்றமா மாயை தொடர்வறுத்து அறிவின் ஆற்றலை காட்டும் அற்பெருஞ்சோதி. இந்த மாயை அது மாமாயம், தோற்றமா மாமாயம். நம்ம தொடர்புகளை எல்லாம் அறுத்து கொடுத்தது, அது இன்றோட போச்சு. திரையெல்லாம் நம்ம கலந்து போயிட்டோம்னா இது பிறகு நமக்கு அது இன்னோட போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. சுத்தமா மாயிருக்குதான் இல்லை, சுத்தமா மாயை தொடர்பறுத்து அருளை அத்தகை காட்டும் அற்பெருஞ்சோதி. சுத்தமா மாயன்றது இந்த தோற்றமா மாயில தவிர்த்து அருளை, சுத்தமா மாய அருளை காக்கக்கூடியது, அருளை காட்டக்கூடியது சுத்தமா மாய் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அநேக தொண்டர்கிட்ட சொல்றாரு. நான் கூறுவதை நீங்கள் நன்றாக கேளுங்கள். சத்திய ஞான சபையிலே கண்ணாடியை நான் ஏன் வைத்திருக்கின்றேன்? அதுக்கு 48 நாள் அதுக்கு உருவேற்றி அதை கொண்டு வந்து இங்கே அமர்த்தியிருக்கின்றேன். 7 திரைகளினுடைய விதிமுறைகள் இதுதான்.
அவர் பெருமான் நிறைய விளக்கம்னு சொல்லியிருப்பார். நமக்கு சிற்றறி கட்டியது நாம் சொல்கிறோம். இதுதான் திரையினுடைய மறைப்பு. இப்படி இந்த திரைமறைப்பெல்லாம் தீர்த்து நீங்கள் அதை நீக்கி வெளியே வந்துட்டீங்கன்னா இந்த ஜோதி உள்நோக்கி பார்த்தால், உற்று பார்த்தால், அப்போ எந்த திரையும் உங்களை மறைக்காது. கண்ணாடியில் தெரிகின்ற ஜோதி வட்ட வடிவமாக இருக்கும். எப்ப திரை நீங்கினாதான். என்ன இப்ப நாம பார்த்தா தெரியாது. யாருக்கு அணுக தொண்டர்கள் சொல்றாரு, இந்த நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த ஜோதியானது வேறொரு மாதிரியா தெரியும், அங்க திருக்கூத்து நடக்கும் அப்படின்றார். தெருவில் ஆடுவது தெருக்கூத்து, இறைவன் ஆடுவது திருக்கூத்து. கண்ணாடியில் தெரிகின்ற ஜோதியை வட்ட வடிவமாக பார்க்க முடியும், ஆனால் அது சும்மா இருக்காது அப்படின்றார். அது சும்மா இருப்பதில்லை, ஒரே இடத்தில் நிலையாக தெரியாது. எப்போ அந்த திரையெல்லாம் நீக்கின பிறகுதான் ஒரே இடத்தில் அந்த ஜோதியானது நிலையாக இருக்காது. திரைமறைப்பெல்லாம் தீர்த்தவர்களுக்கு மட்டுமே இந்த உண்மை புரியும் அப்படின்னு சொல்றார். திரை விலகனங்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மை புரியும் அப்படின்றார். அது ஒரே இடத்திலே இருக்காது, பம்பரம் போல் சொல்லும் அப்படின்றார். பம்பரம் போல் சொல்லும் அப்படின்றார். அது இங்கு அங்குமாக சுற்றி சுற்றி வருவன்றார். இங்கும் அங்குமாக சுற்றி சுற்றி வருவன்றார். இது எப்போ தெரியும்? திரைகளெல்லாம் நீக்கின பிறகுதான் இது தெரியும். இப்போ சாதாரண மக்களுக்கு ஒரு இடத்துல தெரியுற மாதிரி தான் தெரியும். இப்போ நாம் பார்க்குறதுலாம் அதுதான். ஞானிகளுடைய அது பஞ்சபூதங்களும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு மனசு ஒரு நிலை ஆன பிறகுதான் இது உண்மை தெரியும்ன்றார். அதில் இப்பேற்பட்ட ஒரு உண்மையை அடக்கி இருக்கின்றேன். அது பம்பரம் போல் சூழுவதை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீர்களானால், அது அங்கு இங்குமாக சுற்றி கொண்டிருப்பதையே நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீர்களானால், அதே போல் நம் உடலிலே இங்கும் அங்குமாக திருக்கூத்து ஆடும். அப்படின்னா சொல்றாரு, அங்க பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல ஆடுன்றார். நம் உடலிலே இங்கும் அங்குமாக தெருக்கூத்து ஆடுவதை கண்டு இரக்கமாக இருக்காதீர்கள். இதான் நம்ம கண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி அப்படின்னு இருந்துடாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. இது ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்றாரு. இதை கண்டு இரக்கமாக இருப்பவர்கள் புண்ணியவான்கள். இதை பார்த்து அதுல இருந்து இறக்கப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்க தான் புண்ணியவான்கள். அவர்களே தேவரும் ஆகலாம். அவர்கள் இந்த பக்குவம் வந்துவிட்டா தேவராகலாம். அவர்கள் கொலை, களவு, பொய் இவைகளை கொடிய சொற்களை பேச மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். ஏன்னா இறைவன் சிரசிலே அமர்ந்து விட்டான் அப்படின்றார். அதான் அவையார் சொல்லுவாங்க, கொலை களவு செய்வாரோடு இணங்க வேண்டாம், அவங்க கூட போவது பண்றார். வள்ளுவர் சொல்றார், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக கொள்ளல் அப்படின்றார். ஒருத்தர்கிட்ட பழகத்துனா அப்படிதான் பழகணும். ஏன்னா யார் எந்தெந்த தரத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பழகணும். தெரியாமல் பழகிட்டு தான் நம்ம சில பேர் மாட்டிக்குவோங்க. நமக்கு தரத்துக்கு ஒப்பானவர்களோடு தான் நம்ம பேசணும். நாம் ஒரு கருத்தை, பெருமானுடைய கருத்தை சொல்கிறோம்னா அதை கேட்குறவங்களுடைய தரத்தை பொறுத்து தான் அவங்களுக்கு சொல்லணும். கேட்க கூட முடியாதவங்கக்கிட்ட போய் சொன்னோம்னா போங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த கல்லுன்னு சொல்கிறார் பாரு, குடி போதை இருக்கக்கூடாது, இதெல்லாம் அவங்களை விட்டு நீங்கி விடும். அவர் பொய் சொல்ல மாட்டார்கள், கொலைகளவு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றார். இதில் அவர்களுக்கு உண்டாகும் காமம் உண்டாகும். கொலைக்களவால் திருடுவார்கள். யாரு? இதை அடையாதவர்களுக்கு, இந்த பொய் சொல்றவங்களுக்கு, அவங்களுக்கு தான் அந்த பொய் சொல்றவங்க திருடுறவங்களுக்கு தகாத காமங்கள் உண்டாகும். அவர்கள்தான் கொலை களவுகளை செய்வார்கள், நம்மவர்கள் செய்ய மாட்டார்கள். நெற்றிக்கண்ணை உற்று பார்ப்பவர்கள் செய்ய மாட்டார்கள். இவை கொடியவை 5 என்றார். கொலை, களவு, கல், சூது, காமம் இதெல்லாம் கொடியவென்றார். பக்தி உள்ளவர்களாக இருக்க முடியாது
அப்படின்றார். இதெல்லாம் இருக்கிறவங்கக்கிட்ட பக்தி இருந்தால் கோயிலில் போய் தேட மாட்டான். பக்தி இருந்தால் பொய் சொல்ல பயப்படுவாங்க. பக்தி இருந்தால் காமத்தை கட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. பக்தி இருந்தால் அவங்க நேர்மையை தான் பேசுவாங்க, சொன்னதை கரெக்டாக செய்வாங்க. யாருக்கு பக்தி இருக்காதுன்னா இந்த 5 பேரை வைத்திருப்பவர்களுக்கு பக்தி இருக்காது, 5 பேர்களை விட்டவர்களுக்கு பக்தி இருக்கும் அப்படின்றார். இதை விட்டவர்கள் அவர்களுக்கு ஈஸ்வர பக்தி உண்டாகும் அப்படின்றார். இதெல்லாம் விட்டவர்களுக்கு ஈஸ்வர பக்தி உண்டாகும். அவர்கள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவார்கள், இரக்கமாக இருப்பார்கள், அருள் உண்டாகும். அவர்களுக்கு அருள் உண்டாயிடுமா? அருளே நம்முடைய அருளே நம் இடமாம் என்ற சிவம் அந்த அகல் வரும். அவர்களுக்கு அருள் உண்டாகும், சிவ அனுபவம் உண்டாகும். சிவனுடைய அனுபவம் அவருக்கு உண்டாகும். சிவனுடைய அவர் என்ன சொல்றாரு அதுதான் அவர் கேட்டு சொல்றாரு. அவர் சிவன் என்ன சொல்றாரு தான் அதுதான் இவர் பேசுவார். அவர் சொல்றதான் இவர் கேட்பார். இவர் சொல்றது பூரா அவர் சொல்றது. யாரு? இறைவன் சொல்றது தான் இவர் சொல்லுவார். அவர்களுக்கு சிவ அனுபவம் உண்டாகும். நெற்றிக்கண்ணை குருவின் மூலம் தெரிந்து கொண்டதனால் இந்த நன்மைகள் ஏற்படுகின்றது அப்படின்றார். எப்படி? நம்முடைய நெற்றிக்கண்ணை குருவின் மூலமாக தெரிந்து கொண்டதனால் இந்த அனுபவம் உண்டாகிறது. இந்த அனுபவம் உண்டானவர்களில் அவர்கள் நம்முடைய நெற்றிக்கண்ணை உற்று பார்க்கின்ற பொழுது பட்ட பகலாக தெரியும். இரவா இருந்தாலும் அவர்கள் நம்முடைய நெற்றிக்கண்ணை உற்று நோக்கி பார்ப்பார்களேனால் அது பட்ட பகலாக தெரியும் அப்படின்றார். ஒரே வெளிச்சமாக இருக்குமா? வெளிச்சம்னா கண்ணை கூசுற வெளிச்சமாக இருக்குமா? ஒரு 1000 சூரியன் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குமா? அதான் பட்ட பகல்ன்றார். பகல் வேற, அது பட்ட பகல் பளிச்சுன்னு தெரியக்கூடிய பகல். அவர்கள் சுத்த ஞானிகள். அவர் தான் சுத்த ஞானிகள்ன்றார். அந்த சுத்த ஞானிகள் ஒரு பிணத்தை பார்த்து, ஒரு பிள்ளை அரிய வயசுல இறந்து போடுறான், ஒரு அரவம் தீண்டி போச்சு. அரவம் தீண்டனா கொஞ்ச நேரம் உடம்புல உயிர் இருக்கும், இல்லை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். அந்த சுத்த ஞானிகள் அந்த குழந்தையை தயவோடு இரக்கத்தோடு உற்று நோக்கி பார்ப்பார்களேயானால் அந்த சிறுவன் அக்கணமே உயிர் உண்டாவான், பிழைத்துக் கொள்வான், உயிர் உண்டாகும் அப்படின்றார். அந்த சிறுவன் அப்பொழுதே பிழைத்துக் கொள்வான் அப்படின்றார். அப்ப இறந்தவரை எழுப்புகின்ற தருணம் எது தோழின்னு ஒரு இடத்துல சொல்றார். இது எப்போ இந்த நிலைக்கு வரும்போது அது இப்போ இறந்தவரை எழுப்ப முடியாது. ஒரு பிணத்தை உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது அந்த பிணத்துக்கு உயிர் உண்டாகும். இப்போ கிடையாதுங்க. திரைகள்லாம் நீக்கி மேலே போன பிறகு தான் அது. திரை நீக்கிறது நீங்கள் எப்படி உணரணும்னு சொன்னால், நீங்கள் இப்போ நெற்றிக்கண்ணை அப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க, நெற்றிக்கண்ணை பார்க்கணும் முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ இந்த புலன்கள் கட்டுப்படணும். பக்கத்தில் யாராவது பேசினாலும் நம்ம காது கேட்கக்கூடாது, எங்கே என்ன நடந்தாலும் நமக்கு தெரியக்கூடாது. நம்முடைய அப்படி இதெல்லாம் அற்று போச்சு, சுற்றில் இருக்கக்கூடிய அனைத்தும் அற்று போச்சு அப்படின்னா தான் இந்த நிலை கிடைக்கும். அப்போ திரையெல்லாம் நீங்கிடும். திரை நீங்கி போனால் நம்ம சொல்கிறது பழிக்கும். திரை நீங்கியவர்கள் பேசினாலே அதை மக்கள் உற்று நோக்கி பார்ப்பார்கள். புத்தி ஈசல் போல் ஜனங்கள் கூடும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு புத்துல ஈசல் கிளம்புதில் நிறைய கிளம்பும். அந்த மாதிரி அந்த சுத்த ஞானிகள் பேசினால் அந்த வார்த்தை பலிக்கும், அங்கே மக்கள் கூட்டம் பெருகும். அவர் சொல்வதை உள்வாங்கி பார்ப்பார்கள். அவர் சொல்வது சாதாரண மக்களுக்கும் புரியும், சாதாரண மக்களும் தெளிவடைவார்கள் அப்படின்னு சொல்றார். பிணமே உயிர் உண்டாதுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் சிலர் சும்மா இருக்க மாட்டாங்க. வல்லபெருமான் சொல்லுவார், எல்லாருக்கும் அந்த தயவு இரக்கம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ பாண்டிச்சேரி ஒரு தந்தி ஆஃபீஸில் வேலை செய்கிற இவர் என்ன செஞ்சார், பெரியவர் ஞானிய, பெரியவர் இவரை சும்மா வெத்து போட்டாது
சும்மா ஊரை ஏமாத்துற கூட்டம் அப்படின்னு திடீர்னு வந்தார் அங்கேருந்து. ஆனால் அந்த குடிலுக்கு வந்த உடனே அவர் எதுவுமே பேச முடியல. அதுபோல் ஞானிகளை சிலர் என்ன செய்வார்கள் என்றால் அவநம்பிக்கையோடு பார்ப்பார்கள். ஆமாம், இப்போ நல்லவங்களையும் கெட்டவங்களையும் ஜனங்க ஒரே இதாக தான் பேசும். போகிறான் ஒரே ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போகிறான் திருட்டு பையனுவாங்க. இதே போகிறான் இவன் வந்து சாமியார் வேஷம் பண்ணி நடிக்கிறான்னுவாங்க. இது போல் நடிக்கிறவங்க இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் அது சாருது, எல்லாரையும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ஞானிகளை இவர்கள் இது போல் பேசினால் அந்த ஞானிக்கு சினம் வந்தால், கோபம் வந்தால், அந்த நபரை அவர் உற்று நோக்கி பார்த்தால் அவன் அக்கணமே மறைந்து விடுவான்னு சொல்றார். எப்படி? அந்த ஞானி வந்து செத்த பணத்தை பார்த்தாலும் உயிர் உண்டாகும். சாகாத பிணம் வந்து தவறாக பேசி ஞானியினுடைய மனம் நொந்தால் மனம் கெட்டு அவன் அகோரமாக மனம் கெட்டு அந்த கோபத்தால் பார்த்தால் அவனும் மறைந்து விடுவான்னு சொல்றார். அப்ப அத சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. சாதுன்னா சில பேர் என்ன நினைப்பான், இப்போ இவங்கெல்லாம் வள்ளலார் வயலில் இருக்காங்க, ஏன் சொன்னாலும் இவங்க கோச்சிக்க மாட்டாங்க, எவ்வளோ திட்டினாலும் கம்முன்னு தான் இருப்பாங்க அப்படின்னு தான் இருப்பாங்க. பேசுவாங்க தான், எங்களையும் பேசுவாங்க தான். நான் அப்படி வண்டியிலேயே சைக்கிளே போகிறோம் படுறான் அப்படின்வான். அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பாவத்தை அவன் வாங்கிக்கிறான்னு அர்த்தம். போகலே ஒருத்தர் திட்டுவான், அவன் நம்மக்கிட்ட இருக்கிற பாவத்தை வாங்கிக்கிறான். அதான் வள்ளல் சொல்றார், வைதாலும் வைத்திடுவேன் வாழ்த்தென கொண்டுடுவேன். நீங்க வையரையும் சொன்னா எங்க இருக்கிற பாவத்துல போய் வாங்கிக்கிறீங்க, சரியா போச்சு. நாங்க மேல போறோம், பரம்பொருளை அடைய போறோம், அறக்கடவுளை அடைய போறோம். அதனால அவன் பேசுறதுல அவன் நம்மளை மேலே ஏற்றத்தை தான் பேசுறான். அது வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த போல சுத்த ஞானிகள் உயிர் உண்டாக்க முடியும், அடுத்தது அவங்களே அழிக்கவும் முடியும். ஏன்னு கேட்டா ஞானிகளா இருந்தாலும் கோபம் வந்து ஏப்பம் வருவது போல் வரும். இது அம்மா வழியில அப்பா வழியில நம்ம முப்பாட்டனாருடைய வழியிலிருந்து வந்த உயிர், அதனுடைய தொடர்பு இருக்கும். எவ்வளவு ஞானிகள் ஆனாலும் என்ன, வள்ளல் பெருமானுக்கு பண்ருட்டியிலே அப்பால் பத்தரு வள்ளல் பெருமானுடைய திரு உருவத்தை அப்படியே செய்து கொண்டு போய் காண்பித்தார். ஏன்னா வள்ளல் பெருமான் பாராட்டுவார் என்று அவர் காண்பித்தார். ஆனால் வள்ளல் பெருமான் பாராட்டவில்லை. அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய பொன்னான உடம்பை மண்ணாக்கி விட்டியே, நீ ஒரு நண்பனா, நீ ஒரு அணுக தொண்டனா, சினம் வந்து போச்சு, நீ ஒரு அணுக தொண்டனா, என் கூடவே இருந்து என்னுடைய நிலையை நீ அறியாமல் இருந்தாயே, ஒரு தாமரை குளத்திலே இருக்கின்ற தாமரை பூவுடைய தேனை எடுக்க முடியாத மண்டுயுகம் போல இருந்தையே, மண்டுயுகம்னா தவளை, ஒரு மண்டுயுகம் போல இருந்தையே, என் கூட இருந்து என்னுடைய அருமையை நீ தெரிந்து கொள்ளவில்லையே, இந்த பொன்னான தேகத்தை மண்ணாக்கி விட்டியே, இது பொன்னான உடம்பாச்சே, நான் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த உடம்பை பொண்ணாக்கி இருக்கிறேன், இந்த உடம்பும் மண்ணில் மறையாது, ஆனா நீ மண்ணாக ஒரு உருவத்தை கொண்டாந்து கொடுக்கிறியே, இது உருவமான உடல் இல்ல, இது அருவமான உடல் அப்படி என்று அப்பால் பத்திரிகிட்ட சொல்லும்போது அப்பால் பத்திரன் நடுங்கி இருக்கிறார். கை கட்டிட்டார். கை கட்டி, சாமி தெரியாது செஞ்சுட்டேன், சாமி தெரியாது செஞ்சுட்டேன் சாமி என்றார். அப்படி இல்லை, என்கிட்ட இவ்வளவு நாள் இருந்ததுக்கு நீ என்ன கற்றுக்கொண்டாய் அப்படின்னு கேட்கிற. அப்ப நீ சரியான முறையில் தவம் செய்யவில்லை அப்படின்றார். எதுக்கு சொல்றேன்னா, அந்த உருவத்தை பார்த்த உடனே பெருமானுக்கு கொஞ்சம் லேசா கோபம் வந்து போச்சு. அதே போல தொழுதூர் வேலாயுதம் வந்து தப்பாக பாடம் நடத்தும் போது லேசாக வந்துடுச்சு. அது வியாபாரம் போல வருந்தான். அந்த கோபம்லாம் வந்து யாரையும் ஒன்றும் பண்ணாது. அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, பேசுவாங்களா, அதோட சரி. அதனால பெருமான் வந்து அதான் வந்து என்ன சொல்றாரு, அந்தரத்தை வில்லாகி, எப்படி அந்தரத்தை வில்லாகி ஐந்தெழுத்து அம்பாகி, எப்படி அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்து அம்பாகி மந்திர தேரேறி, மந்திர தேரேறி மான்வேட்டை ஆடுவதற்கு
இந்த மந்திர தேர் ஏறி மான் வேட்டை ஆடுவதற்கு சந்திரரும் சூரியரும் தான் போந்த காவனத்தே, சந்திரரும் சூரியரும் தான் போந்த காவனத்தே வந்து விளையாடியல்லோ, வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா, வந்து விளையாடியல்லோ வழிமறித்து போனாரோ. அவங்க வழியை மறிச்சாங்க, நான் அந்தரத்தை வில்லாக்கினேன். 5 எழுத்துன்னா சிவாய நம, சிவாய நம என்ற எழுத்தை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த அந்தரத்தை வில்லாக்கிட்டாராம். 5 எழுத்து இருக்குது சிவாய நம, அது அம்பாகி போச்சான். சிவாய நம அன்பு. இந்த அம்பாகும் போது மந்திர தேர் அப்படியே போகிறது ஆகாயத்து மேலே. அது ஓட்டுநர் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, அது மானில் போகும். நீ எங்கே போக சொல்லி போகும். மந்திர தேர் ஏறி மான் வேட்டை ஆடையிலன்னா, மான் வேட்டைன்னா இங்கே மான் போல துள்ளிக்கிட்டு இருக்கு நம்ம சரிசில். அது நம்முடைய அறக்கடவுள் அமர்ந்து அங்கே ஒலியாக இருக்கின்றார். அது இங்கு அங்குமாக குதிக்கிறது, மான் போல ஓடுகிறது, மான் போல ஆடுகிறது. அதுதான் மான் வேட்டைனார். மானை கொல்வதில்லை, அந்த மானை பிடிக்கணும், அந்த மானிடத்திலே செல்லணும் அப்படின்றதான் சொல்றார். அப்ப சந்திரரும் சூரியரும், சூரியகலை சந்திரகலை, வலது பக்கம் சூரியகலை இடது பக்கம் சந்திரகலை, சந்திரரும் சூரியனும் தான் போன காவனத்தை, நான் போகும்போது இந்த இருட்டடைஞ்ச அந்த உடம்புக்குள்ள நான் உள்ள செல்லுகின்ற பொழுது அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அக்கினி கலையாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அக்கினி கலையாக மாறி அவர் விளையாடினார்கள். அப்படி நான் விளையாடிய பொழுது என் கண்ணம்மா அப்படின்ற, என் கண்ணம்மான்னா அந்த கண்ணை தான் சொல்றாரு. இந்த கண்ணன்றாரு என்ன சொல்றாரு, என் கண்ணம்மா இங்கே அந்த அக்கினி கலையை விட்டு நோக்கி பார், அப்படியே நோக்கி பார்த்துட்டே இரு கண்ணம்மா, நீ வேற வழி போயிட்டாத அப்படின்றார். கண்ணமானதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்குது? தமிழுக்கு 4 அர்த்தம் 5 அர்த்தம் இருக்கு. மனம் மகிழ்ந்து பார்ப்பேனோ, கண்ணம்மா நீ அங்கே பார்க்க ஆரம்பிச்சினா நான் மனம் மகிழ்ந்து பார்ப்பேனோ, மனம் மகிழ்ச்சி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றார். இப்படி சித்தர்கள் ஞானிகள் சொல்வது நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. பெருமான் சொன்ன மாதிரி நம்முடைய சிற்று நம்முடையன்னு சொல்ல முடியாது. நீங்களாம் நிறைய படிச்சுங்க. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவாறு பெருமானுடைய கருத்துக்களை தாங்களுக்கு தெரிவித்தேன். சித்தர்கள் சொல்வதும் பெருமான் சொல்வதும் வள்ளுவர் சொல்வதும் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக எனக்கு என் மனதிலே இறைவன் அந்த அறக்கடவுளாகிய பரம்பொருள் எனக்கு சொன்னதை தங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொன்னாரோ இல்லை நானே சொல்றேனோ தெரியாது. ஆனால் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.